இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் கதர்கொடியை உயிராக காத்த மாவீரன் என்றால் அது திருப்பூர் குமரன். சுதந்திர போராட்டத்தின் உச்சக்கட்டத்தில் மகாத்மா காந்தி கைது செய்யப்பட்டதை எதிர்த்து கையில் கதர்கொடியை ஏந்தி காந்தியை மனதில் நிறுத்தி பாரத தேவியின் கோவிலுக்கு புறப்படும் பக்தனைப் போல வீரநடை போட்டார் குமரன். வந்தே மாதரம் அந்த முழக்கம் வானை எட்டியது. ஊரார் திரண்டு வாழ்த்தினர். அந்த நேரம் காவல் நிலையத்திலிருந்து 30 காவலர்களும் 2 அதிகாரிகளும் வெறியோடு பாய்ந்து வந்தனர். தேசபக்தர்களை அடக்குவது அவர்களின் உள்நோக்கம். தடியடி, அடி மேல் அடி. குமரனின் இடது காதின் மேலே விழுந்த ஒரு கொடூர அடியில் மண்டை பிளந்தது. ரத்தம் பீரிட்டது. ஆனாலும் ரத்தம் நிறைந்த வாயால் கூட வந்தே மாதரம், வந்தே மாதரம் என்று முழங்கினார். உயர்த்தி பிடித்திருந்த கதர் கொடியோடு தரையில் வீழ்ந்தார். கொடியை பிடுங்க முயன்றனர் காவலர்கள். கொடியை போடுடா! அடிகளையும் அவமானத்தையும் தாங்கிக் கொண்டு கொடி அவர்கள் கையில் போகாதபடி இறுக்கி பிடித்தார் குமரன். அந்த வெறியில் ஒரு கயமை காவலன் பிளந்த மண்டை ஓட்டின் மீது ஓங்கி அடித்தான். அந்த ஒரே அடியில் மூளை செயலிழந்தது. மண்ணில் வீழ்ந்தார் மாவீரன். அவர் உடலும் மிதிக்கப்பட்டது.